அதான் மேடம், நம்ப முடியாத உண்மை. நம்ப முடியாத உண்மைன்னா, என்ன நடக்குது? நம்ப முடியாம இருக்கியா? ஆனா உண்மையா இருக்க. அந்த மாரி ஒரு ஃபீலிங் வரணும். என்ன நடக்குது? கண்ணுக்கு நல்லா தான் தெரியுது. நல்லா பாக்குது. ஆனா எப்படி நம்புறது? நம்ப முடியாம ஒரு உண்மை. அதான் மேடம். உங்க ஆழ்ந்த பல பேர் வைக்கணும். ஏன்னா உங்க ஆத்மாக்கு தெரியும் உங்களை யாருக்கு பிரச்சனை பண்ணாங்க. உங்களுக்கு தெரியாது, ஆத்மாக்கு தெரியும். அந்த ஆத்மா எந்த பேசணும் அதை படிக்கும். புரியுதுங்களா? அந்த மாதிரி நாங்கள் அதை ப்ரோக்ராம் பண்ணிருக்கோம். புரியுது? ஓகே மேடம், வணக்கம் கேள்வி. மூடுங்க. அதை விட என்ன பண்ண போறீங்க? உங்க மனசுகளுக்கு அமைதியா என்ன சொல்லுங்க? என்னையும் இப்ப இருக்கிறையும் அறிஞ்சும் அறியாத செஞ்ச தப்புங்களை நாங்க மன்னிக்கிறோம். அதே மாதிரி சொல்ல போறீங்க. அந்த சைலண்டா சொல்ல போறீங்க. எப்படி பண்ண போறீங்க? சைலண்டா உங்க மனசு சொல்ல போறீங்க. இல்லையா? ஓகே. கண்ண போறீங்க. ஆழமா மூச்சுருங்க. ஆழமா மூச்சுருங்க. உங்க உள்ளாரே என்ன சொல்ல போறீங்க? இப்ப இருக்கணும் அமைதியா மனசு இருக்கு. இப்ப இருக்கணும் அறிஞ்சோம் அறியாத செஞ்ச தப்புங்களை நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம். இதேதான் நீங்க சொல்ல போறீங்க. எல்லாம் உங்க தங்குற வீடு செக் பண்ணுங்க. நீங்க தங்குற வீடு இருந்தாங்க. இப்ப என்ன பண்ணுங்க? நீங்க வேலை செட்டிங் பண்ணுங்க.
நீங்க வேலை செய்யறீங்களோ உங்க ஆஃபீஸு, நிர்வாகம், பிஸ்னஸ் அது திங்க் பண்ணுங்க. சென்னை திங்க் பண்ணுங்க. உங்க சிட்டி சென்னை திங்க் பண்ணுங்க. Okay, thank you. Madam, படிங்க. I am படிங்க. Flow. மேடம் படிப்பாங்க, ஃபாலோ பண்ணுங்க. நான் உடல் அல்ல, நானே தான். நான் உணர்வு அல்ல, நானே தான். நான் எண்ணங்கள் அல்ல, நானே தான். நான் மனம் அல்ல, நானே தான். நான் ஒரு ஆன்மா, என் உடல் இறைவனின் ஆலயம். நான் தெய்வீக சுடர், இறைவன் எனக்குள் இருக்கிறார். நான் இறைவனுடன் ஒன்றாக இருக்கிறேன். நாளுக்கு நாள் என் கர்ம வினைகளை சரி செய்கிறேன். இந்த தெய்வீக வழிகாட்டுதல் மற்றும் திட்டத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். என் உடல், மனம் மற்றும் ஆன்மா இறைவனின் பரிபூரண படைப்பு. நான் இறைவனால் நேசிக்கப்படும் தூய்மையானவன். நான் இறைவனின் விருப்பத்திற்கேற்ப தூய்மையாக இருக்கிறேன். நான் நானே தான். நான் நானே தான். நான் நானே தான். நான் இறைவனோடு ஒன்றாக இருக்கிறேன். நான் எல்லோரிடமும் ஐக்கியமாக இருக்கின்றேன். I am like. நான் ஒளி, நான் ஒளி, பிரகாசிக்கும் ஒளி, குணப்படுத்தும் ஒளி, தெய்வீக கதிர் வீசும் ஒளி. இறைவன் எனது இருளை அகற்றி அதனை ஒளியாக மாற்றிவிட்டார். இன்று நான் சூரியனின் மையப்பகுதியைப் போல் பிரகாசிக்கின்றேன். மனித எண்ணங்களாலும் உணர்ச்சிகளாலும் கட்டுப்படுத்த முடியாத ஜீவ ஊற்றான ஒளி
படிச்சாதான் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் வரும். என்ன ப்ரொடெக்ஷன்? நீங்க என்ன பண்ணணும் சொல்லணும். நான் தெய்வீக நெருப்பாக இருக்கிறேன். ரெண்டாவது சொல்லுங்க. மூணாவது பேச்சு, நான் தெய்வீக நெருப்பாக இருக்கிறேன். நான் தெளிவு ஜீவனாக மாறும். நீங்க படிக்கணும், நீங்க படிக்கணும் மேடம். அந்த பையனை படிக்கணும், உங்க சொன்ன படிக்கணும், உங்க சொன்ன பிள்ளைங்க எல்லாம் வெளியே கேச்சு அவரும் படிக்கணும். இதெல்லாம் படிக்க தான் இந்த மாதிரி நெகட்டிவ் வராது. நீங்க என்ன பண்ணணும், உங்க பையனுக்கு இடாப்பைகளை பண்ணணும். ஒரு நாளைக்கு 3 வாரம் செய்யணும். இடாப்பைகளை பண்ணிட்டு அந்த ஸ்பெஷல் இடாப்பைகளை பண்ணணும். ஓகேங்களா? அதனால பண்ணணும். இந்த லேடிங்க போயிடுச்சா மேடம்? சில்வர் மேடம், சில்வர் ஹெல்ப் பண்ணுங்க. சரி, any question? Any question? Yes sir. Okay. நீங்க என்ன பண்றீங்க? கிரிக்கெட்டா? ஸ்மோக்கிங்கா? சொல்லுங்க, என்ன பண்றீங்க? பாருங்க, இதான் வந்து அவரோட எனர்ஜி பாடி, இது வந்து இமோஷனல் பாடி. இங்க வந்து அவருக்கு ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. இது ஆக்டிவிட்டிஸ் மாதிரி வரும். சார் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னா என்ன? இதோ அவங்க ஜாமம் இருக்கு, அவர் பண்ண பாக்குது. இங்க பண்ணும்போது இங்க இருக்கு, இது இங்க இருக்கு, செக் பண்ணலாம். ட்ரக் ஆக்டிவிட்டிஸ். ட்ரக்ஸ்னா என்ன? போதை போதை பொருள். நெக்ஸ்ட் ஆல்கஹால் இல்ல, ஸ்மோக்கிங் இல்ல, பான் பண்ண சார், பான் அத பான் இருக்கு. நெக்ஸ்ட் மது இல்ல, இது வந்து பான் மட்டும் தான் இருக்கு. இது என்ன பண்ணோம்? இவரை பாலை புரிஞ்ச வைக்கும் பண்ணோம். இவர் பண்ணிருக்கார் பான் இருக்கு. இது ஒரு மாதிரி மதம் தான் பான். நம்ம இது எப்படி விளையாடுறது? வீட்டுக்காரர் குடிப்பாரு, வீட்டுக்காரர் சிகரெட் அடிப்பாரு. இதை எப்படி குறைக்கிறது? இவங்க குறைக்க ஆசைப்படுறாங்க, ஆனா முடியல. ஏன்? இது பண்ண வைக்கும். அதே மாதிரி இது வந்து சாக்லேட், சாப்பாடு, முட்டாய், ஸ்வீட், நெக்ஸ்ட் காஃபி, ஆபோ சாப்பிட்டே இருக்கணும். அந்த மாதிரி யாருக்க ஸ்வீட்ஸ் வந்து ஆன்டிடேஸ், பர்ன் ஆன்டிடேஸ். அந்த மாதிரி ஓகே ஓகே ஆன்டிடேஸ். எஸ், ஸ்வீட் நோ, செக்ஸ் நோ. So only the part இங்க வைக்கணும். Between the entity body and the assembly இங்க வைக்கணும். So சக்தி கோலே இதுங்க யாரா இருக்கு மாதிரி யாரா இருக்குதுங்க ரொம்ப சாப்பிடுங்க அந்த மாதிரி இருக்க. சாக்லேட் சாப்பிடணும் எடுக்க முடியாது, சிகரெட் பிடிக்கணும் அந்த மாதிரி எடுக்க. சக்தி கோலே எவ்வளவு சக்தி தேவைப்படுதோ அவ்வளவு சக்தி கொடுத்து என்னோட all entities, sweet entities, soft entities, burn away, எரிச்சி சாம்பலாக்கிங்க. Go 1 2 3 4 5 stop. 1 2 3 4 5. 1 2 3 4 5 stop. 1 2 3 4 5. 1 2 3 4 5 stop. 1 2 3 4 5. 1 2 3 4 5 stop. 1 2 3 4 5 finish. இப்போ வந்து
burning. Now you press much more stronger. Any more power, any more entities, no more. You can check. Now your willpower will become strong. Will become strong? The willpower. I can stop fire now. I don't need fire. அதே மாதிரி ஆல்கஹால் உங்க வீட்டுக்காரர்கள் தண்ணி போடுவாரு. என்ன மேடம்? என்ன பண்ணுவாரு? அதுக்கு என்ன பண்ணணும்? அவர் நிப்பான ஆசைப்படுறாரு. அது முடியல. உங்க ஓவரா கண்டினியூ பண்ணுங்க. இதான் பண்ணுங்க. பண்ணி முடிச்சுட்டு போகணும். இவங்க சக்தி போடு, எவ்வளோ சக்தி தேவைப்படுதோ அவங்க சக்தி கொடுத்து கண்ணவரோட குறிப்பாக ஆன்டிடிஸ் எரிச்சிருங்க, சாம்பல் ஆக்கிருங்க, ப்ளே பண்ணி கொண்டு எல்லாம் போய் சாம்பல் எரிச்சிடும். இன்ஜெக்ஷன் போச்சு அப்படின்னு வந்து கேச போகுது. அன்பா பேச பேச அவங்களும் மாறுவாங்க. ஓகே, இன்னும் ஆத்மா அழுப்படும். ஒரு ஆத்மா இருக்கு. உங்க ஆத்மா ரொம்ப தம்பட்டு இருக்கு. அதான் ஆமா மேடம். எங்க பண்ணிட்டு படிக்க சரியா உங்களுக்கு வந்து சாப்பாடு சோப்பாடு சாப்பாடு அப்புறம் விற்கும். அந்த பண்ணோம் நிறைய கவனம் சக்தி தூளை எவ்வளோ சக்தி தேவைப்படணும் அவங்க சக்தி போட்டு சாப்பாடு எரிச்சு சாம்பலா 1 2 3 4 ரைஸ் 1 2 3 4 அப்படி பண்ணுங்க. சாம்பலாச்சு எரிச்சு சாம்பலாக்கிங்க. வந்து ஒரு சாப்பிட விற்கும். இப்போதான் போன விற்கும். முடியல சாப்பிட எப்படி நிற்பான்னு முடியாது. வெள்ளம் போச்சு அடிக்கடி செய்யும். சாப்பாடு பார்த்தீங்கன்னா போடுங்க. கண்டிப்பாக வந்து சக்தி தரப்போ அவங்க என்னோட சாப்பாடு கண்டினியூஸை வந்து எரிச்சு சாம்பலாக்குது. அப்படி பண்ணுங்க. 1 2 3 விருப்பம் நான் சாப்பிட்றேன். விருப்பம் கொஞ்சம் சாப்பிட வைக்கும். சரி நம்பிக்கை நம்ம கீழே போறது கால் நம்பிக்கைக்காகவே அப்புறம் அவர் 1 2 3 4 5 6 7 8 9 10 அவருக்கு சரி என்ன பண்ணாரு? எல்லாமே போச்சு. இன்னையிலிருந்து மாறணும். இன்னொன்று கொடுப்பாங்க. அப்போ பகிர்ந்து
செய்யணும் ஆனாலும் நான் தெய்வீக நெருப்பாக இருக்கின்றேன். அந்த மாதிரி 3 நிமிஷம் செஞ்சு முடிச்சுட்டு இதை படிக்கணும். இதை படிக்கணும். மந்திரம் ரிஃப்ரெஷ் பண்ணும். அதனால வந்து 1 2 3 4 வாட்டி செய்யணும். சரியா? இதை வச்சுக்க. இதை இதை பண்ணோம். இந்த மாதிரி என்ன பண்ணோம்? இப்போ இது பண்ணுங்க. இந்த மாதிரி பண்ணாதீங்க. இந்த மாதிரி பண்ணாதீங்க. ரொம்ப பெருசா தூக்கிடுவோம். வெட்டிருங்க. வெட்டி அதை சிறுசா வச்சுக்க. திருச்சிட்டு ஒரு அழகா வச்சுக்கலாம். ஒரு பீஸ்ல ஓட்ட போட்டு அப்படி 10 இருப்பான். அந்த மாதிரி பண்ணுங்க. கூப்பிட்டு கேரி இன்னும் தூக்கி அந்த மாதிரி விஷயம் அதான் பார்த்து 1 number 2 number 3 number 4 number 5 போது ஆர்டர் காமிங்க. அது உள்ள என்ன இருக்கு? அந்த பிறகு உள்ள என்ன இருக்கு? அது இங்க வைப்பீங்களா? சும்மா நான் யாருமே பண்ணக்கூடாது சொல்றேன். யாருமே பண்ணக்கூடாது. மேடம் ஹலோ. ஐயோ யார் செக்ரட்டரி மேடம்? என்ன போடுறது? ஒண்ணுமே இல்லை உங்களுக்கு. மேடம் என்ன சொல்றேன்னா டெய்லிக்கு 1 2 3 சாப்பாடு நிப்பாட முடியுமா? சாப்பாடு நிப்பாட்டணும். சோறு முடியாது, பருப்பு முடியாது, குடிப்பெல்லாம் முடியுங்க முடியுமா? ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆரம்பிங்க. எப்படி ஆரம்பிக்கணும்? குளிப்பே முடியாது, அரிசி முடியாது, பருப்பு முடியாது, சோறு முடியாது. எப்படி ஆரம்பிக்கணும்? வெரி குட். இப்போ குடிக்கலாம் விடுங்க, எல்லாம் விடுங்க முடியுமா? அது முடிய ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு ஒண்ணுமே இல்லை மேடம். சரியா? வீட்டில் என்ன வச்சுருக்கீங்க? வீட்டில் ஒரு ஜாமான் சரியான ஜாமான் வீட்டில் ஏதோ ஒரு ஜாமான் வச்சுருங்க. அதுக்கு ரொம்ப சோர்ஸ் வருது. போய் திங்க் பண்ண என்ன வீட்டில் என்ன சார் வீட்டில் வச்சுருக்கீங்க? என்ன இது பண்ணுறீங்க? சரி, அது பிறகு என்ன வச்சுருக்கீங்க வீட்டில்? பிஸ்னஸ் இல்லை மேடம். சாமியில் என்ன வச்சுருக்கீங்க மேடம்? ஆமாம், சாமி என்ன வச்சுருக்கீங்க? உங்க வீட்டுல ஒரு ஜாமான் அது வந்து ரொம்ப ஆர்வம் வந்து அட்ராக்ட் பண்ணுது. ஓகே சார், அதெல்லாம் வாய்ப்பு அட்ராக்ட் பண்ணுது. புரியுமா சார்? சொன்னது நீங்க என்னன்னு பாருங்க. ஏதோ நீங்க கோயிலுக்கு கொண்டு வந்துருப்பீங்க. மேடம் உங்க சாமியை போட பண்ணி அனுப்புறீங்களா? பாத்தீங்களா மேடம்? அப்புறம் ஒரு எம்பி 2 எம்பி அது எத்தனை எம்பி வச்சிருக்கீங்க? எத்தனை எம்பி வச்சிருக்கீங்க? வேற என்ன வச்சிருக்கீங்க? அது ஒரு வேற ஏதாவது இருக்குங்க. சொல்லுங்க மேடம், என்ன வச்சிருக்கீங்க? போய் நல்லா பாருங்க. என்ன இருக்குது? போயிட்டு நல்லா பார்க்க என்ன இருக்கு பாக்குறீங்களா? மேடம் கூப்பிடாதே சாமியார் அவரு நீங்க கேட்பேன். இந்த பக்கம் அவரு காப்பி
தம்பி போன் இருக்கா கட்டி போல எவ்வளவு சக்தி தேவைப்படுதோ அந்த சக்தி கொடுத்து பெண் தாய குணப்படுத்து சொல்லு என்ன மேடம் தேவாங்க வரா ஆமா மேடம் மொத்தத்துல முடியாது Tapi hit baru, baru hit baru.